உங்கள் கவனத்திலே நமக்கிடையே ஒரு கருத்து பரிமாற்றமாக இது இருக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இல்மு மிகப்பெரியது. இந்த இல்ம் உலகத்தில் லட்ச மக்கள் பயன்பெற வேண்டும். நான் ஒரு சராசரி ஆலிம் என்று நீங்க உங்களை நினைச்சுக்கலாம். அதே சமயம் ஒரு சராசரி ஆலிமாக நீங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய மாற்றம் என்பது அது மகத்தானது. அந்த மாற்றம் கிடைக்கப் பெறுகிற ஒரு வாழ்க்கையில் நாம் நம்மை தயார்படுத்துவதற்கே இந்த சபை. நம்மை நாம் தயார்படுத்துகிறோம். உலமாக்கள் எப்படி இருக்கணும் என்று நம்ம மட்டும் இருப்பதால் ஒரு கருத்து பரிமாற்றம். 3 விஷயம் உலமாக்களாக இருக்க வேண்டியவர்கள். அந்த ஆலிம் எப்படி இருக்கணும், அந்த 3க்குள்ளாலும் நிறைய எண்ணிக்கையை நான் சொல்லல, 3 தான் சொல்ல போறேன். இந்த 3க்குள்ளால் நீங்கள் இருந்தால் உலகம் உன் கைக்குள்ளேங்கிறான். உலகம் நம்ம கையில இருக்கும். உலகத்தில் இருப்பவங்க நம்ம கூட இருப்பாங்க. நம்ம சொல்லுக்கு அவங்க உபூதியத் அப்தியத்தாயிடுவாங்க, தன்னை அடிமைப்படுத்திக்கிடுவாங்க. நம்ம சொல்லுக்கு இத்தாத்து செய்வாங்க. எந்த ஒரு இடத்திலும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. நமக்குண்டு சில சிஃபாத்துகள். ஆலிம்கள் எப்படி இருக்கணும்? கான அஸ்ஹதன் நாஸ் ஃபித் துன்யா. உலகத்தை பொறுத்தவரையில் மனிதர்கள் எல்லோரையும் விட சங்கைமிக்க ஆலிம்கள் இதிலே ஆசை பற்றுகளை குறைத்திருக்க வேண்டும். முதல் விஷயம் கான அஸ்ஹதன் நாஸ் ஃபித் துன்யா. இந்த உலகத்தில் ஆலிம்கள் பொறுத்தவரையில் அவங்க ஜுஹுதுடைய நிலையில் இருக்காங்க. ஜுஹுது அப்படின்னா சில பேர் அதுக்கு தப்பா பொருள் கொண்டு துறவின்னு அர்த்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம துறவியாலாம் போனா துன்யாவில் யாரு கொண்டு தீனை சொல்றது? தீனை யாரு சொல்றது? மௌலா நம்ம தான் சொல்லணும். துறவியாலாம் போகக்கூடாது. துறவியா போறதுக்கு அனுமதியும் இல்லை. ஒரு ரஹபானியத்தை நிபுத்தூஹா மாக்கத்த போனாங்க. அல்லாஹ் துறவரத்தை அவர்கள் சொந்தமா எடுத்துக்கிட்டாங்களே தவிர நான் யாருக்கும் அதை கடமையாக்கலங்கிறான் குரான்ல. ஒரு ரஹபானியத்தை நிபுத்தூஹா அவங்களா உண்டாக்கிக்கிட்டாங்க துறவரம். மாக்கத்த போனா நம்ம எழுதல்ல யாருக்கும். குரான் பேசும். அப்ப ஜுஹுதுக்கு துறவரம் என்ற அர்த்தம் சொல்லி சில வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு அதுலதான் கடைசி வரைக்கும் நிக்கிறது. அந்த அர்த்தம் மாத்திரம் அல்ல. ஜுஹுதுன்னா அதுல உள்ள ஆழம் என்னன்னா உலக வாழ்க்கையில் பற்றில்லாத ஒரு வாழ்க்கை. அஸ்ஹதன்னாஸ் கான ஆலிமுன் அஸ்ஹதன்னாஸ் ஃபித்துன்யா. ஒரு ஆலிமுக்கு இருக்க வேண்டிய 3 சிஃபத் என்பதை ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னாலே சொல்லப்படும். அதுல முதல் சிஃபத் என்ன? அவங்க உலகத்தில் எல்லா மனிதர்களை விடவும் பற்றில்லாத இடத்தில் வாழ்வார்கள். உலக ஆசை குறைந்திருக்கும். உலகத்தில் தேவைகளை குறைச்சுக்கிடுவாங்க. யார்கிட்டையும் போய் தேவைக்கு நிற்க மாட்டாங்க. தன் ஆசையை குறைக்கிறது மட்டும் இல்லை, எந்த ஒன்றின் மீதும் உலகளாவிய அளவில் அவங்களுடைய கவனம் ரொம்ப போகாது. வியாபாரியா இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. துன்யாவை சம்பாதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹலாலான வழியில சம்பாதிப்பாங்க. வியாபாரத்துக்கு ரூட் அவங்க தான் போட்டே கொடுப்பாங்க. ஒரு ஆளும் வியாபாரியாக இருப்பது தப்பு இல்லை, வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பது தப்பல்ல. உலகத்திலே சம்பாத்தியத்தை தான் தேர்ந்தெடுப்பது ஒன்றும் தவறில்லை. அஸ்ஹத் பற்றில்லாத இடம், மனசுல தூக்கி துன்யா வைக்கிறது இல்லை. அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, லஹித் துன்யா ஃபீ யதிக். உலகத்தை கையில வச்சுக்கப்பா, கல்புல வச்சுக்கிடாதேன்னா. துன்யாவை கொண்டு கல்புல வைக்காத. உலகம் கையில தான் இருக்கணும், கல்புல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாபூபு சுப்ஹானி அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி. இன்றைக்கு நம்முடைய கைகளில் உலகம் இருக்க வேண்டும். உலகத்தில் பற்ற ரொம்ப குறைச்சிடுறது, உலகத்தின் மீது ஆசைகளை இல்லாமல் ஆக்கிறது. உலகத்தில் ஆசையை குறைச்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, யாரை பற்றியும் நம்முடைய கல்வில் பொறாமை வராது, கல்பு பரிசுத்தமாயும். ஏன் அவர் வளருகிறாருங்கிற பொறாமை நமக்கு ஏன் வருது? நமக்கு கொஞ்சம் ஆசை எங்கேயோ இருக்கிறதுனால தானே வருது. ஏதோ ஒரு ஆசை நமக்குள்ள இருக்குது, நம்ம வளரணும். நம்ம வளர்றதுக்கு அவர் வளர்றது அல்ல தடை. ஞாபகம் வச்சுக்கணும், அவர் வளர்வது என் வளர்ச்சிக்கு தடை அல்ல. எனக்கு வர வேண்டிய வளர்ச்சி எனக்கு உண்டு, அவருக்கு வர வேண்டிய வளர்ச்சி அவருக்கு உண்டு. சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தங்க கடை போட்டா அடுத்த ஒருத்தர் தங்க கடை போடுவார். போட்ட உடனே இவருக்கு வேகமா வரும், நம்ம மட்டும்தான் இருந்தோம், அவரும் வந்துட்டாரு, அடுத்து 3வது ஒருத்தர் வருவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா? நிறைய தங்க கடைகள் ஒரு பஜார்ல வந்துட்டுனா வியாபாரம் பெருகிடும். அவர் நினைக்கிறார் இவர் வந்ததுனால வியாபாரம் குறையுது. உண்மை அது அல்ல. 1க்கு 2 கடை இருந்தா வாடிக்கையாளர் கூடிடுவாங்க. வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு, அங்க போனா ஒரு கடை தானே இருக்குது, அது கூட்டி இருந்தா என்ன பண்றது? அது பஜார் தங்க கடை பஜார் 10 கடை இருக்குது, உள்ள வருவாங்க. ஏன்? அங்க எப்பவும் கடை ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இருக்கும். அப்ப 10 பேர் வரக்கூடிய இடத்தில் 10,000 பேர் வருவாங்க.
வியாபாரம் பெருகுமே தவிர குறையாது. இங்க பலகீனம் என்ன, அவர் நம்ம பக்கத்தில் இந்த கடை போட்டார நமக்கு குறைஞ்சிருமா? இந்த நிலை சராசரி மனிதர்களுக்கு இருக்கிறது. இது உலமாக்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு எழுதுறான். எனக்கு அல்லாஹ் கொடுத்த வளர்ச்சியை இன்னொருவர் என்னை விட எத்தனை மடங்கு உயர்ந்தாலும் எனக்குள்ள வளர்ச்சி அவர் குறைக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கும், அந்த வளர்ச்சிக்குன்னு சில பேர் இருப்பாங்க, எனக்குன்னு சில வளர்ச்சி இருக்கும், அதுக்கு பின்னால சில பேர் இருப்பாங்க, அவருக்குன்னு சில கண்ணியம் கிடைக்கும். அந்த கண்ணியத்தால் எனக்கு வர வேண்டிய கண்ணியம் குறையாது. எனக்குள்ள கண்ணியத்தை அவர் கூடுவதாலோ அல்லது நான் குறைவதாலோ, கண்ணியம் என்பது அல்லாஹ் கொடுக்கிறான், யாரை காரணமாக்கியும் யாருக்கும் தடுக்கப்படாது. ஆனால் இந்த மனோநிலை குறையும், இந்த மனநிலை குறையும். அப்ப ஏன் குறையுதுன்னு எழுதுறாங்க. ஜுஹுது என்பது இருந்தால், உலகத்தில் பற்றில்லாத நிலை நமக்குள்ளே ஹயாத்தாகி விடுமையானால் எந்த ஒன்றுக்காகவும் நமக்கு பொறாமை வராது, பெருமையும் வராது. பெருமை அப்படின்னா என்ன, இமாம் கஸாலி எழுதுவாங்க, துன்யாவுக்கு ஷைத்தான் வரும்போது சில சொத்துக்களை கொண்டு வந்தான், வியாபாரிகளுக்கு மோசடியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான், ஆலிம்களுக்கு 2 சொத்து கொண்டு வந்தான், ஒன்னு பெருமை இன்னொன்னு பொறாமைன்னாங்க. அது ஆலிம்சாக்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டானா, நீங்க வச்சுக்கோங்க வாப்பா, இது உங்களுக்கு தான் பொருத்தம்ட்டு. மோசடியை கொண்டு போய் வியாபாரிகள்கிட்ட கொடுத்தா, இது உனக்கு தான் பொருத்தம்ட்டு. என்ன மூட்டைப்பா இது, மோசடி மூட்டை, இது நீ வச்சாதான் நீ முன்னேறதுக்கு, ஒன்ன கெடுக்கிறதுக்கு அதான் வழி. ஆலிம்கள் இல்முடையவங்க, அவங்களெல்லாம் கெடுக்க முடியாது, அவங்களுக்குண்டு உள்ள சொத்து இதுதான் பொறாமையும் பெருமையும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான்னு எழுதுவாங்க இமாம் கஸாலி. இங்க நமக்கு பயம் என்னன்னா, 2 முசீபத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் கொடுத்துட்டு போனது ஒண்ணு இல்ல, 2 முசீபத். ஒன்னு பெருமை, இன்னொன்னு பொறாமை. நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச காலம் இல்மு இருக்கும், நம்ம அறியாம ஒரு பெருமை வரும். நம்ம மிஞ்சுறதுக்கு இன்னைக்கு இந்த துன்யாவில் ஆள் இல்ல, அவன் செய்வான் அந்த வேலையை. பெருமை வரும், பொறாமை வரும். நம்ம பக்கத்துல ஒருத்தரும் வேண்டாம். யாரும் மோதினாரை பார்த்து கூட ஜனத்துல போற முன்னாடி சில பேர் சொல்லுவான், நீ என்ன இருக்க, மோதினார் எவ்வளவு சம்பாதிக்கிறான் பாத்தியா. நமக்கு சோதனையும் அவன் தான், நமக்கு சோதனையா மோதினார் இருப்பார் சில இடத்துல. குறை சொல்ல வரல, பலகீனம். ஜுஹுது ஃபித் துன்யா என்றால் உலகத்தில் பற்றில்லாத ஒரு நிலை ஆலிம்களுக்கு வந்து விடுமையானால் அவருக்குள் முதல்ல மௌத்தாகும் பொறாமையும் பெருமையும். ஏன் அவரை நான் ஏன் பொறாமைப்பட போறேன்? காரணம், எனக்கு ஏதாவது ஒரு உலகம், எனக்கு ஆசையே இல்லையே, எனக்கு வர வேண்டியது எனக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, எனக்கு கிடைக்கிற அந்தஸ்தையோ கண்ணியத்தையோ பொருளாதாரத்தையோ இன்னொருவரால் தடுக்க முடியாது. எங்க பள்ளிக்கு என்னை விட ஒரு பெரிய இமாம் வந்து விட்டார், என்னை விட அழகாகி விட்டார், அங்கீகாரமாகி விட்டார், என்னை விட அழகாக பேசுகிறார், அவருக்கு பெரிய கண்ணியம் கிடைக்கும். ஆனால் எனக்கு இன்னொரு கண்ணியத்தை தக்க வைப்பான். என்ன இருந்தாலும் நம்ம மூத்த ஆலிமாறு யாரால முடியாதுன்னு சொல்ல வைப்பான். இன்றைக்கு இவர் அழகாக பேசுகிறார், சிறப்பாக சொற்பொழி வார்த்துகிறார், ஆனா பெரிய கருத்து இருக்காங்களே, அவங்க ரொம்ப ரொம்ப அவர் பேச மாட்டார், ஊமை. அவரை பார்த்து சொல்லுவாங்க, அவர் ரொம்ப அடக்கமான மனிதர். நான் சொல்வேன், அவர் வந்து அழகா பேசுறாருங்கிறதுக்காக நீங்கள் ஏன் மனமுடைய வேண்டும்? இல்லை, அவரை விட உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைத்திருப்பான். இது எப்போது எடுக்க முடியும்? எனக்குள்ளே ஜுஹுது வந்து விட்டால். யாரின் மீதும் பொறாமப்பட மாட்டேன், யாரிடத்திலையும் ஆசைப்பட மாட்டேன். அப்படி நான் ஆசைப்படாததுனால நான் இந்த உலகத்தில் நஷ்டவாளியாகி விடுவேனா? இல்லை. ஆசைப்படாவிட்டாலும் அல்லாஹ் சொன்னான், கொடுக்கிறவங்க யாருக்கு கொடுக்க, இஸ்ஸாயிலி வல் மஹரூம். சில பேர் கேட்பாங்க, அவர்களுக்கும் கொடுங்கள். சில பேர் கேட்கவே மாட்டார்கள், இன்னும் கேட்க கூடாது என்ற உறுதியில் இருப்பார்கள், அவர்களுக்கும் கொடுங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்படியானால் நம்மை அவர் கேட்பார், அவருக்கு கிடைக்கும். நம்மை அவர் தேடி வந்து கொடுப்பார், தேடி வந்து கொடுப்பார். நான் நிறைய இடங்கள்ல போனதில்லை, அழைப்பு வரும்போது கூட சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு அதியாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு, நம்ம ஒண்ணு மறுக்கல, சந்தோஷம், ஆலிம்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். ஆனால் பெரிய நியாமத், நான் வெளியூர்ல இருந்திருப்பேன், நான் ஊருக்கு வந்தவுடன் அவர் வருவார், ஹதரத்து போன வாரம் வந்து உலமாக்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தோம், ஹதரத்து ஊர்ல இல்ல, பிஸ்மில்லா தாங்க எங்க அன்பளிப்பை வாங்கணும். அப்புறம் கடைசியில உலமாக்கள் நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு தொகையை சொல்லுவாங்க, அதை விட 2-3 மடங்கு சேர்த்து எனக்கு இருக்கும். அன்னைக்கு நான் ஊர்ல இல்லதான், வேற ஒண்ணுமே இல்லை, பெருமைக்கெல்லாம் இல்லை. அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட், கல்புல இருந்து ஆசையை மூத்தாக்கிட்டான், பெருமையை மூத்தாக்கிட்டான், பொறாமையை மூத்தாக்கிட்டான். பெரியாருடைய சுகபத்திலே பெருமை இல்லை, பொறாமை இல்லை. நான் நிறைய இடத்தில் என் வாழ்க்கை எடுத்து சொல்கிறேன். பெருமை இருந்தா என்னால என்ன சொல்ல முடியாது, சொல்றதுக்கு ஒரு அச்சம் வரும். நம்ம இப்படி பெருமை மூத்தா போனதுனால சொல்வதற்கு துணிச்சல் வருகிறது.
பெருமையா பேசணுமோங்கிற பயம் வர்றதில்லை. பெருமை மூத்தா போச்சு, பொறாமை மூத்தா போச்சு. அப்ப ஜுஹுது என்பது ஆலிம்களின் சொத்து. இதுல இன்னொரு விஷயம், நம்மை விட சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களை மதிக்கிற மனோநிலை உருவாகும். ஜுஹுதுக்கு பின்னால கிடைக்கிற நிஅமத் மதிப்போம். சின்ன ஆலிம் பெரிய ஆலிமை மதிப்பார், பெரிய ஆலிம் சின்ன ஆலிமை மதிப்பார். அவங்க நம்மளோட மூத்தவங்க, நம்ம மரியாதை கொடுப்போம். அவங்க மௌலானா வந்திருக்காங்க மரியாதை கொடுப்பாங்க. இன்னைக்கு நிலைகள் எல்லாம் மாறி இருக்குது. சில சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, நம்ம தகுதி என்ன இங்கிற கட்டம் இன்றைக்கு உலமாக்களுக்கிடையே சில இடங்களில் பரவுவது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. காரணம், நாம் ஒரு அழகான சூழலுக்குள் இருந்தால்தான் சமூகத்தை அழகான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க செய்ய முடியும். நமக்குள்ள சின்ன ஒரு கசப்பு இருந்தா அதை சில பேர் நல்ல பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றி அழகாக்கி ஜோடிச்சு சஞ்சலங்களை உண்டாக்கி விடுகிறார்கள். இடம் கொடுத்து விடக்கூடாது. ஜுஹுது இருந்தா இடம் கொடுக்க மாட்டோம். அதனால இன்ஷா அல்லாஹ் உலமாக்களோடு நம்ம உரையாடுகிறோம் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு நியத்து வைக்கிறோம், நம்ம ஜாஹிதன் ஃபித் துன்யாவாக ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகி பாருங்கள், நாளைக்கு நீங்க சொல்வீங்க ஹதரத் நிம்மதியா இருக்கிற, அதுக்கு பின்னால கிடைக்கிறது நிறைய, அதுல ஒண்ணு நிம்மதி. உலகத்துல நீ பற்றில்லாமல் போனா நிம்மதி கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, விஷயம் தெரியுமா, அன்னைக்கு அங்க அவங்களை பெரிய அளவுல கண்ணியப்படுத்தினாங்க மேடையில, நீங்கள் அந்த முஹல்லா தான் உங்களை கூப்பிடலையே, உங்க மனசு வருத்தமே படாதீங்க, உங்களுக்கு அதன் மீது பற்றே இல்லை, நீங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள். இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியா ஒன்னரே போத்துனாங்க, என்ன போத்துனா நமக்கு என்ன இருக்கு, அவருக்கு போத்தியதால் நமக்கு எந்த வகையிலும் குறைவு இல்லை. காரணம், நம்முடைய கல்புல ஜுஹுது வந்தால் அது நமக்கு நிம்மதியை கொடுத்துரும். ஜுஹுதுக்கு பின்னால் கிடைப்பது பொறாமை அழியும், பெருமை அழியும், இன்னொரு பக்கம் நிம்மதி பிறக்கும், இன்னொரு பக்கம் எல்லோரையும் மதிக்கும் மனோநிலை நமக்குள்ளே அல்லாஹ் ஹயாத்தாக்கிறோம்.